guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடரும் அவதி குறித்து விஜயின் தமிழக வெற்றில கழகம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அரசு தரப்புலேருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு 1.5 ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் தேவைக்கேற்ப போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற காரணத்தால் பொதுமக்கள் தொடர்ந்து கடும் அவதிக்கு உள்ளாகி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட அறிக்கையில் அரசின் பொறுப்பின்மையை கடுமையாக விமர்சித்து கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்றாலே மக்களின் கிளர்ச்சி பாக்கம் என்று விமர்சனம் செய்துள்ளது. பெருமளவிலான மக்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கைக்குழந்தைகளோடு அலைந்து திரிந்து பேருந்து வசதிகள் இல்லாதால் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இது பொதுமக்களின் கோபத்தின் அளவை காட்டுவதாகவும் உரிய திட்டமிடல் இல்லாத அரசின் செயல்பாடுகளை குறைக்கும் வாயிலாகவும் அமைந்துள்ளது. அறிக்கையின் முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, மக்களின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்க வேண்டும். திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களில் கீழாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. பேருந்து வசதிகள் பற்றிய அடிப்படை திட்டமிடலும் அரசிடம் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து துறை மீது பயணிகள் கடும் அதிருப்தி வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் விளக்கம் அளிச்சிருக்காங்க. பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் போது பேருந்து நிலையங்களில் தேவையற்ற விவாதங்கள், முந்தியடித்து ஏறுதல், தேவையற்ற சர்ச்சைகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். முன்பதிவில்லாமல் நள்ளிரவில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவில் பயணிகள் பேருந்து நிலையத்துக்கு வருவதால் கூடுதல் பேருந்து இயக்குவதில் சிரமம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரசு தரப்புலேருந்து. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.